வெல்கம் யுவர்ஸ். இன்னைக்கு ஏஆர்ஐஎம்ஏ மாடல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஆட்டோ ரிக்ரெசிவ் இன்டகிரேட்டட் மூவிங் ஆவரேஜ் மாடல். ஓகேங்களா? ஸோ இது பேசிக்காக ஏஆர் ப்ளஸ் ஐ ப்ளஸ் எம்ஏ இது எல்லாமே கம்பைன் பண்ண வேர்ஷன் தான் அரிமா மாடல். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஆர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது பாஸ்ட் வேல்யூஸை யூஸ் பண்ணி ஃபியூச்சர் வேல்யூஸை ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் வந்து ஏஆர் மாடல். ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ நேத்திக்கு வந்து சேல்ஸ் 1000 இருக்குன்னா இன்னைக்கு அதுக்கு நியரான வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறது தான் வந்து ஏஆர். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து ஐன்றது என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட்னு சொல்கிறோம். அதாவது இப்போ ரியல் வேர்ல்டு டேட்டாவில் ட்ரெண்ட் இருக்கும். ட்ரெண்டுனா பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஆகுனா, இப்போ டேட்டா வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அதை ரிமூவ் பண்ணி, அதாவது அந்த ட்ரெண்டை ரிமூவ் பண்ணி டேட்டாவை ஸ்டேஷ்னரியாக ஆகும். ஸ்டேஷ்னரி அப்படின்றது ஸ்டேபிள்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மீன் அண்ட் வேரியன்ஸ் ரெண்டுத்தையும் ஸ்டேபிள் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். ஸோ இப்படி பண்ணும்போது மாடல் வந்து லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேஷ்னரி டேட்டா அப்படின்றது டேட்டாவோட ஆவரேஜ்னா மீன். ஓகேங்களா? ஸோ டேட்டாவோட ஆவரேஜும் அதை சுற்றுற ஸ்பீடு, அதை தான் வேரியன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ டேட்டாவோட ஆவரேஜும் அதை சுற்றுற அந்த ஸ்பீடும் டைமுக்குள்ளே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் இருந்தால் மீன் வந்து ஸ்டேபிளாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி நம்ம ஸ்டேபிள் ஆக்குறது அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பண்ணி அதை ஃப்ளாட்டன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வேரியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை லாக் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ மீனுக்கு டிஃப்ரென்ஸிங், வேரியன்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ தான் வந்து டேட்டா ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எம்ஏ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ பாஸ்ட் எரர்லேருந்து லேர்ன் பண்ணுறது தான் வந்து எம்ஏ மாடல். அதாவது நேற்றுக்கு ப்ரிடிக்ஷன் 15 வந்து தப்பாக வந்திருக்கு அப்படின்னா இன்றைக்கி அந்த எரரை கரெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக அரிமான்றது பேட்டர்ன் ப்ளஸ் ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் கரெக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மந்த்லி சேல்ஸ் ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா, ஏஆர் பார்ட் வந்து லாஸ்ட் மந்த்து சேலோட இம்பேக்ட் என்னன்னு சொல்லும். ஐ பார்ட் வந்து ட்ரெண்டை ரிமூவ் பண்ணும். எம்ஏ பார்ட் வந்து எரரை கரெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அரிமா மாடல். நெக்ஸ்ட் வந்து அரிமாவோட ஃபார்முலா பி கமா டி கமா கியூ. பின்றது ஏஆர் ஆர்டர், டின்றது டிஃப்ரென்சிங் ஆர்டர், கியூன்றது எம்ஏ ஆர்டர். ஓகேங்களா? ஸோ அரிமான்றது 1,1,1. ஃபர்ஸ்ட் ஒன் என்றது பாஸ்ட் வேல்யூ, செகண்ட் ஒன் வந்து டிஃப்ரென்சிங், தேர்ட் ஒன் வந்து எரர் கரெக்ஷன். ஓகேங்களா? ஸோ அரிமா மாடல்ன்றது மெமரி ஆஃப் பாஸ்ட் ப்ளஸ் ரிமூவல் ஆஃப் ட்ரெண்ட் ப்ளஸ் கரெக்ஷன் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஸோ இதுதான் வந்து அரிமா மாடல். அதாவது ஸ்மார்ட் ஃபோர்காஸ்டிங் மெஷின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட் தமிழ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி தீபாவளி டு ஆல்.